வெல்கம் டு MSDG குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜ் ரோல் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வெஜ் ரோல் கோதுமை மாவில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவில் செய்யும்போது நல்லா மொறுமொறுப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா சத்தும் கூட. பசங்களுக்கெல்லாம் நல்லா இந்தமாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லா மாவுலேயும் உப்பு படுற மாதிரி கலந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் படுற மாதிரி கலந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், நல்லா கொஞ்சம் சூடான எண்ணெயாக இருக்கணும், அதை மாவோடு கலந்துக்கலாம். அந்த எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம மொத்தமாக தண்ணி ஊற்றினோம்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சால் கரெக்டாக வந்துடும். நம்ம இந்த மாதிரி நல்லா பசஞ்சிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் மாவு மேலே தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு இது இப்படியே இருக்கட்டும் ஒரு ஓரமாக. நம்ம அதுக்குள்ளே காயெல்லாம் வதக்கிடலாம். நான் கோஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கேரட்டு, கேப்சிகம் எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு வதங்கினா போதும். நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய்ங்கள்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியமாக வச்சுக்கணும். அடுப்பு மிதமான தீயில் வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா அந்த காயை வதக்கணும். இந்த மாதிரி வதங்கின உடனே கொஞ்சம் 1 ஸ்பூன் சோயா சாஸு, 1.5 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் எல்லாமே. இந்த மாதிரி எல்லாத்தையும் சாஸு மசாலா பொடியெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பு லோவாக வச்சுக்கிட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வதக்கிறதுலே காய் வெந்துடும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவை நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் கோதுமை மாவு தூவி விட்டுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம சப்பாத்தி போடுற மாவை விட கொஞ்சம் மெலிசாக இருக்கணும். மொத்தமாக இருந்தால் நம்மளுக்கு ரோல் பண்ணால் உடஞ்சிடும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கோதுமை மாவு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தவா தோசை தவா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தோசை தவா மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 10 செகண்டு தவாவில் போட்டு திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இதுமாரி செய்யும்போது நல்லா அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா சப்பாத்தி மாதிரி நல்லா தீஞ்சிடும். அதனால் அடுப்பை லோவாக வச்சுக்கிட்டு இந்த பக்கம் 10 செகண்டு, அந்த பக்கம் 10 செகண்டு திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்தமாரி செய்யும்போது நல்லா
பசங்களும் விருப்பப்பட்டு நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா சத்தானதும் கூட. நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறத சேர்த்து பண்ணுறதால இந்தமாரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ எடுத்துட்டு ரொம்ப தீயவும் கூடாது. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஒரு 10 செகண்டு தான் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஷேப் வேணும்னா இந்த ஓரங்களில் 4 பக்கமும் ஓரங்களில் கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கட் பண்ணதை வேஸ்ட் ஆக்க தேவையில்ல. நம்ம அதை எண்ணெயில் போட்டு பொரித்து மிளகாத்தூள் சால்ட் போட்டு இல்லைன்னா பெப்பர் போட்டு கூட நம்ம சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்கணும். நம்ம இப்போ நம்ம காய்கறி வதக்கி வச்சோம், அதை நம்ம அந்த மாவை அந்த சப்பாத்தி கூட சேர்த்துக்கலாம். அந்த ரோல் கூட இந்தமாரி மடிச்சுட்டு நான் 2 ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி சைட்லலாம் ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி மைதா மாவு தேய்ச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா அது அப்படியே டைட்டாக ஒட்டிக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதும் பிரியாது. இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு காய் வேணும், நான் காயில் நிறையா வேணும், நிறையா கூட வச்சுக்கலாம். நல்லா சாப்பிட்றதுக்கும் காய்கறி வாசனை மசாலா வாசனைலாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா ஈஸியாக 20 நிமிஷம்தான் ஆகும் இது செய்யறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு எல்லாத்தையும் மடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓரங்கள்லாம் நல்லா ஸ்டஃபிங் தெரியாதெல்லாம் கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. மிதமான சூட்டில் இருக்கணும், நல்லா காயக்கூடாது. எண்ணெய் காஞ்சதுன்னா கோதுமை மாவு உள்ளே வேகாது. நம்ம உள்ள காய்கறிகளை நல்லா வதக்கிட்டு தான் வச்சுருக்கோம். அதனால் கோதுமை மாவுக்கு மட்டும் நல்லா வேகிற மாதிரி மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் திருப்பி திருப்பி போடலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மேலே மொறுமொறுப்பாக நம்ம சாப்பிட்றதுக்கு உள்ள வரைக்குமே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா டேஸ்டியாக மொறுமொறுன்னு வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன்.
அவ்வளோதான், ரெடி. இனிமேல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். MSDG குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.